ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டாங்க, எல்லா இடத்துலையும் சிவன் கோவில்கள் இருக்குது, மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் இருக்குது. ஆனால் அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை மேலே மகா தீபம் ஏற்றுறது திருவண்ணாமலையில் மட்டும்தான் இருக்குது. இது ஏன் மற்ற இடங்களில் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போது இதுக்கு உதாரணமாக முருகனுடைய சூரசம்ஹார நிகழ்வு இன்றைக்கி முருகன் கோயில் எல்லா கோயில்களையும் நடக்குது. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும்தான் அது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஏன்? அந்த நிகழ்வு நடந்த இடம் அது. அதனால் அதே மாதிரி தான் இங்கே அண்ணாமலையாருக்கு உள்ள விசேஷம் என்ன அப்படின்னா, இதை ஒரு வரலாற்று நிகழ்வோடு நம்ம பார்க்குறோம், நம்ம புராண கதைகளோடு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா, முதல்ல பிரம்மா என்ன சொல்கிறாரு, படைக்கும் தொழில் நான் தான் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்தனையும் படைக்கிறேன். அந்த நான் அப்படின்ற ஒரு கர்வம் வந்துடுது. அதனால் நான் தான் உலகத்தில் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சிவன்கிட்ட போய் அதை சொல்கிறார், நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்கிறார். உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, நீ பெரியவன் கிடையாது, நீயே என்னுடைய தொப்புள்ளிருந்து உருவானவர் தான், எனக்குள்ளே தான் நீ அடக்கம், உன்னை விட நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறார். காக்கும் தொழிலை வச்சிருக்கக்கூடிய நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறார். சரி, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எதுக்கு தகராறு, வா நம்ம யார் பெரியவர்னு சொல்லி நம்ம சிவபெருமான்கிட்ட போய் கேட்கலான்னு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க. நான் பெரியவனா மகாவிஷ்ணு பெரியவனான்னு பிரம்மா கேட்குறாரு. நான் பெரியவனா இல்லை என்னிலிருந்து உருவாக்கின பிரம்மா பெரியவனா அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவும் கேட்குறாரு. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள நிகழ்வுகளை இவங்களுடைய அறியாமையை சிவன் ரசிக்கிறார். ரசிச்சுட்டு சொல்கிறாரு, சரி ரெண்டு பேருக்கும் ஒரு சின்னதாக ஒரு போட்டி வைக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் என்னுடைய அடி எங்கே இருக்குது முடி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதில் யார் முதல்ல பார்த்துட்டு வர்றாங்களோ, இப்போ சின்ன குழந்தைங்கள ஓடி போய் விளையாடுங்க, அந்த எல்லைக்கோட்டை தொட்டுட்டு யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த அடியையும் முடியையும் யார் முதல்ல பார்க்குறார்களோ அவங்க தான் உலகத்தில் பெரியவன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமாள் என்ன சொல்கிறாரு, நான் கீழே அவருடைய பாதத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே பிரம்மா நான் முடியை பார்த்துட்டு வந்துடுறேன்னு முடிவெடுக்கிறார். அப்போ அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னு, அந்த பாதத்தை அவர் விஸ்வரூபமாக வளர்ந்து நின்ற இடம் திருவண்ணாமலை. நல்லா பாருங்கள், இவங்க அடிமுடியை தேடுறாங்க இல்லையா, அந்த தேடும்போது அவர் விஸ்வரூபமாக நிற்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை தான். அப்படி நிற்கக்கூடிய இடத்துல அவர் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராக அவதாரமாக எடுத்து அந்த பன்றி முகத்தோடு அவர் பூமியை தொலைச்சிக்கிட்டு போய் அந்த பாதத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை தொலைச்சிக்கிட்டு போகிறார். இவர் பிரம்மா என்ன பண்ணுறாரு, நம்ம முடியை போய் பார்த்துடலான்ட்டு வான்வழியாக போய்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆளையும் அடியையும் முடியையும் அங்கே பார்க்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, சரி நம்ம நம்மளை விட அடியை முடியும் காமிக்க முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய சிவன் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்ம இப்படி கேட்டதே நம்ம அறியாமையின் வெளிப்பாடு, அதனால் நம்ம அப்படி கேட்டிருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த சிவனுடைய காலை பிடிச்சிடுறார். காலை பிடிச்சோன்னா பதறி போய் அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, குனிஞ்சு அந்த மகாவிஷ்ணுவை தூக்கும்போது அவர் குனிந்து தூக்கும்போது அவருடைய முடியையும் மகாவிஷ்ணு பார்த்துட்றார். சரி, பார்த்துட்டு அவர் அபயம் கொடுத்துட்றாரு. இங்கே இவர் பிரம்மா என்ன பண்ணுறாரு, போய்கிட்டே இருக்கார். அப்போ அந்த தாளம்பு ஒன்று தலையிலேருந்து விழுந்து இறங்கி வருது பூமிக்கு. அந்த தாளம்புவை பார்த்துட்டு, நீ எங்கேருந்து வர்றேன்னா, நான் சிவபெருமானுடைய முடியிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம்னா, சரி நீ அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்கும்போது, அது பலாயிரக்கணக்கான மைல்கள், பல வருடங்களாக நான் அதிலேருந்து வந்துட்டுருக்கேன்னு அந்த தாளம்பு சொல்லுது. சரி, நான் பார்த்துட்டேங்கிறத எனக்காக ஒரே ஒரு பொய் சாட்சி மட்டும் சொல்லுன்னு சொல்லி அந்த தாளம்பூட்டை கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி சிவபெருமான்கிட்ட நான் முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு சாட்சி தாளம்புன்னு சொல்லும்போது அந்த தாளம்பூ அந்த கோபத்தில் தாளம்பூக்கு அப்போ தான் ஒரு சாபம் கொடுக்குறாங்க. சாபம் கொடுத்து, நீ இனிமேல் பூஜைக்கு நீ பொய் சாட்சி சொன்னதுனால நீ என்னுடைய பூஜைக்கு உகந்த மலராக நீ இருக்க மாட்டேன். அந்த அப்படியும் மீறி நீ உன்னுடைய வாசத்திற்கு மயங்கி உன்னைய பார்க்குறாங்க, உன்னை தேடுறாங்கன்னா அதில் கொடிய விஷம் கொண்ட பூனாகம் குடியிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்ற. அது வருந்தி அந்த தாளம்பு போயிடுது. இவர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு பிரம்மா. அப்போது அந்த கோபத்தில் அந்த உக்கிரத்தில் பிரம்மா போய் சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அப்படியே ஒரு நெருப்பு பிளம்பாக மாறி அந்த மலையாக உருவெடுக்கிறார். அதுதான் அந்த நெருப்பு மலை அப்படின்னு சொல்லி, பஞ்சபூதத்தில் நெருப்பு ஸ்தலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை. அப்படி அந்த நெருப்பு பிளம்பாக மாறிய அந்த நாள் அப்படிங்கிறது திருக்கார்த்திகை நாள். அதனால தான் அந்த மலை முச்சியில் இன்றளவும் அந்த மகாதீபம் அப்படிங்கிறது பல்லாயிரம் டன் எண்ணெய்களை கொண்டு அந்த திரிகளை போட்டு ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வு திருவண்ணாமலையில் மட்டும்
உள்ள விசேஷமாக, ஏன்னா அவர் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்திய இடமாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சித்த புருஷர்கள் எல்லாரும் அந்த மகா மலையை சுற்றி இன்னமும் வலம் வந்து கொண்டிருப்பதாக ஐதீகம். அதனால் திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிற பேர் போனது அவர் தான் எல்லாமே அப்படிங்கிறத நிரூபித்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய இடமாக அந்த இடம் இருந்ததுனால, அதனால் திருவண்ணாமலை ஈசனுடைய அந்த மகா தீபம் நம்மளும் கண்டுகளிப்போம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அந்த தீபம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மனத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை அகற்றி, அறியாமை என்னும் இருளை அகற்றி நம்மளுக்கும் ஒரு வெளிச்சத்தை தரணும்னு அந்த ஈசனை வேண்டிக்குவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.